ஹை, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரூட் லோக்கஸோட ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு ரூட் லோக்கஸோட கான்செப்ட் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரூட் லோக்கஸோட ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரூட் லோக்கஸில் என்ன சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் எவ்வளோ இருக்குது, இல்லைனா செப்பரேட் ரூட் லோக்கஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது என்னது, போல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா போல்ஸோட கவுண்ட் எழுதுவோம், ஜீரோஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜீரோஸோட கவுண்ட் எழுதுவோம். நார்மலாக ரூட் லோக்கஸ் வந்துட்டு என்ன ஆகும், போல்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஜீரோஸில் வந்துட்டு எண்ட் ஆகும், இல்லைன்னா டெர்மினேட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போமா. அடுத்து வந்துட்டு என்ன, இப்போ நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் வந்துட்டு இன்ஃபினிட்டியில் எவ்வளோ டெர்மினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா P - Z. இதே P - Z தான் வந்துட்டு என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் அசிம்ப்டோட்ஸும் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச் வந்துட்டு இன்ஃபினிட்டியில் எத்தனை முடியுது அப்படின்னா P - Z, நம்பர் ஆஃப் அசிம்ப்டோட்ஸும் P - Z அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ரூட் லோக்கஸ் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு சிமெட்ரிக்கல் அபவுட் ரியல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து அசிம்ப்டோட்ஸ்னால் என்ன, இப்போ நம்ம வந்துட்டு ரூட் லோக்கஸ் வந்துட்டு வரைகிறோம்ல, ஒரு சிலது வந்துட்டு இன்ஃபினிட்டியில் போய் முடியும். அந்த இன்ஃபினிட்டியில் முடிகிறது எந்த ஆங்கிளில் நம்மளுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் அசிம்ப்டோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அசிம்ப்டோட்ஸை ரூட் லோக்கல்ஸில் டாட்டர் லைன்ஸில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த அசிம்ப்டோட்ஸ்க்கு பேரலாக தான் நம்மளுக்கு என்ன வரும், பிரேக் அவே ஆர் பிரேக் இன் பாயிண்ட்ஸ் வந்துட்டு வந்திருக்கும் அந்த ஆங்கிள்ஸை நோக்கி. அப்போ அசிம்ப்டோட்ஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா என்ன, π of a which is equal to 2q + 1 180 degree divided by P - Z அப்படின்னு பார்த்தோமா. இந்த P - Z தான் என்னது, நம்பர் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ். ஓகேவா. அடுத்து வந்துட்டு சென்ட்ராய்ட்னா என்னென்னா, இந்த அசிம்ப்டோட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அது எல்லாமே இன்டர்செக்ஷன் ஆகிற இடம் தான் வந்துட்டு சென்ட்ராய்டு. இப்போ 3 அசிம்ப்டோட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 3ம் வந்துட்டு ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும், அதுதான் வந்துட்டு சென்ட்ராய்டு. சம்மில் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, ஆங்கிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டு சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஆங்கிள் வந்துட்டு மார்க் பண்ணுவோம். ஓகே. அடுத்து பிரேக் அவே ஆர் பிரேக் இன், சென்ட்ராய்டுக்கு ஃபார்மில் நம்ம என்ன படித்தோம், சென்ட்ராய்டு வந்துட்டு சிக்மா ஏன்ட்டு டினோட் பண்ணுவாங்க. சமேஷன் ஆஃப் ரியல் பார்ட்ஸ் ஆஃப் போல்ஸ் மைனஸ் சமேஷன் ஆஃப் ரியல் பார்ட்ஸ் ஆஃப் ஜீரோ டிவைடட் பை P - Z அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா. அதுதான் சென்ட்ராய்டோட ஃபார்முலா. அடுத்து வந்துட்டு பிரேக் அவே பிரேக் இன் பாயிண்ட்ஸ்னால் நம்ம என்ன பார்த்தோம், இது அட்ஜசன்ட் போல்ஸ் இல்லைன்னா அட்ஜசன்ட் ஜீரோஸில் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிறது தான் வந்துட்டு பிரேக் அவே ஆர் பிரேக் இன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த பிரேக் அவே பிரேக் இன் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறத என்ன பண்ணுறோம், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் 0வாக இருக்கணும், அதுக்கப்புறம் 0ன்னு போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு dk × ds = 0 அப்படின்னு சொன்னோம். அதாவது k வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் 0 ஆக்கிட்டு அதை k ரிலேட்டடாக k = s டேர்ம்ஸ் வச்சுட்டு இந்த ஈக்குவேஷனை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் வித் s பண்ணி 0 கண்டுபிடிச்சி நம்ம கேயோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது நார்மலாக எஸ்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். ஓகேவா. இதுதான் வந்துட்டு பிரேக் அவே பிரேக் இன் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்துட்டு பிரேக் அவே இது ரெண்டுமே எப்படி சொன்னேன், அட்ஜசன்ட்ல இருக்கணும், எதர் வந்துட்டு போல்ஸ் இல்லைன்னா ஜீரோஸ் வந்துட்டு அட்ஜசன்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கோலாம். இப்போ அட்ஜசன்ட் போல்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ தான் வந்துட்டு அவே கண்டுபிடிப்போம், பிரேக் அவே. அட்ஜசன்ட் ஜீரோஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், பிரேக் இன் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். அவேனா என்னது, வெளியே போகிறது, இன்னுன்னா உள்ளே வர்றது. அப்போது ஜீரோஸ்க்கு உள்ளே தானே நம்மளுக்கு அரைவ் ஆகணும், அதனால இங்கே பிரேக் இன் அவேங்கிறதுனால போல்ஸில் வந்துட்டு பிரேக் அவே. அடுத்து இன்டர்செக்ஷன் ஆஃப் RL and J omega ஆக்சஸ். இப்போ நம்ம இந்த பிரேக் அவேலாம் பாயிண்ட் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்துட்டு இமேஜினரி ஆக்சஸில் மீட் ஆகும். இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, RS டேபிள் ரவுத் அரே டேபிள் போட்டுட்டு அதில் வந்துட்டு நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி அதில் ஒமேகா வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை தான் இங்கே நம்ம J ஒமேகாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுதான் இன்டர்செக்ஷன் ஆஃப் RL and J omega ஆக்சஸ். இல்லையா, இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இப்படி இருக்கும்ல, இதில் பிரேக் அவே பாயிண்ட்ஸில் இருக்குல்ல, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு நம்மளுக்கு J ஒமேகா, அதாவது J ஒமேகா ஸ்கொயர் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இதை வந்துட்டு ஈக்குவேட் பண்ணிவிட்டு ஒமேகா என்ன வருதோ அப்படி கண்டுபிடிக்கலாம். நார்மலாக வந்துட்டு RH மெத்தட் கண்டுபிடிக்கிறது தான் ஈஸி. அடுத்து வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் ஆங்கிள் ஆஃப் அரைவல் பார்த்தோம். ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் வந்துட்டு போல்ஸுக்குரியது, அதோட ஃபார்முலா 180 டிகிரி ப்ளஸ் பை, அரைவல் வந்துட்டு 0 180 டிகிரி மைனஸ் பை. அப்போ பைனா என்னது, சமேஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் போல்ஸ் மைனஸ் சமேஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அடுத்து வந்துட்டு ஒரு எல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லையும் கே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த கே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரேக் அவே பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த பிரேக் அவே பாயிண்ட்ஸ் எஸ்ஸோட வேல்யூவை தூக்கி அந்த ஈக்குவேஷன்ஸில் போட்டு கே என்ன அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லை எப்சிலான் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா எப்சிலான் = cos θ அப்படின்னு போட்டுட்டு அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னன்னு போட்டு கண்டுபிடிச்சிட்டு, அதாவது இப்போ நான் கிராஃப் மூலியமாக சொல்கிறேன், இந்த கிராஃப் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் சப்போஸ் ரூட் லோக்கஸ் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு போல்ஸை வந்துட்டு கிராஸில் சொல்லியிருப்பாங்க, ஜீரோஸை வந்துட்டு ரவுண்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு நான் இங்கே ஒரு போல் இருக்குது, இங்கே ஒரு ஜீரோஸ் இருக்குது, இங்கே ஒரு போல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு என்னோட கான்ஃபிகரேஷன். அப்போ இது 0 வச்சுக்கிறேன், அதாவது போல்ஸ் லொக்கேஷன் இது 0, இந்த ஜீரோஸோட லொக்கேஷன் வந்துட்டு நான் -1ன்னு வச்சுக்கிறேன். இது வந்துட்டு நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா 2 இல்லைன்னா 3ன்னு வச்சுக்கலாம்.
3ன்னு வச்சுக்கலாம். இது சும்மா இப்படி ரஃபாக வச்சுக்கோ. இப்போ இது எல்லாமே ரூட் லோக்கஸ் வந்துட்டு எத்தனை இருக்கோ 2 ரூட் லோக்கஸ் இருக்கோ அப்படின்னு பார்த்துட்டோம். ஏன்னா போல்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் என்ன நம்மளுக்கு 2 இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ரூட் லோக்கஸ் எந்த இடத்துல அக்கர் ஆகும்னு பார்க்கணும். இங்கே ஒரு பாயிண்ட் பார்த்தா நம்மளுக்கு ஆடில் தான் இருக்கும். ஸோ இப்படி வரும் 0ல் ஸ்டார்ட் ஆச்சு, போல்ஸில் ஸ்டார்ட் ஆகி 0ல் எண்ட் ஆகுது. ஸோ ரூட் லோக்கஸ் ஆரோ மார்க் இங்கே வரும். அடுத்து இங்கே பார்த்தா ஈவன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரூட் லோக்கஸ் அக்கர் ஆகாது. ஸோ இந்த பாயிண்ட்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரூட் லோக்கஸ் அக்கர் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டில் இது போலாக இருக்கிறனால 0வை நோக்கி அது போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் போடுவோம். அடுத்து அசிம்டோட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டுக்கு அசிம்டோட்ஸ் வந்துட்டு எனக்கு இதே இடத்துல இருக்குன்னா நான் ஆங்கிள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எத்தனை வந்திருக்கும் P மைனஸ் இசட்டா. அப்போ இங்கே என்ன 2 மைனஸ் 1. ஸோ 1 நம்பர் ஆஃப் அசிம்டோட்ஸ் வந்துட்டு 1. அடுத்த ஆங்கிள் வந்துட்டு என்ன P மைனஸ் இசட் மைனஸ் 1 கியூவோட வேல்யூ. அப்போ இங்கே என்னது 1 மைனஸ் 1 0 தான் வந்துருக்கும். அப்போ ஒரே ஒரு அசிம்டோட்ஸ் தான் இந்த இடத்துல எனக்கு வந்திருக்கும். ஸோ அசிம்டோட்ஸ் நான் வந்துட்டு இங்கிட்ட நோக்கி நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 அசிம்டோட்ஸ் இருக்குது. நான் ஆங்கிளை வந்துட்டு இப்படி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பிரேக் அவே பாயிண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு இங்கே என்ன இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த 0ல் மீட் ஆகாமல் எனக்கு வேறு 0ல் போய் மீட் ஆகுது அப்படின்னா எனக்கு பிரேக் அவே பாயிண்ட்ஸ் நான் இப்படி போட்டிருந்திருப்பேன்னா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிரேக் அவே பாயிண்ட்ஸ். இந்த பிரேக் அவே பாயிண்ட்ஸ் நான் இப்படி போகும்போது இந்த இடத்துல எனக்கு டச் ஆயிருக்கா, இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம் இன்டர்செக்ஷன் ஆஃப் RH மெத்தடை போட்டு நம்ம கண்டுபிடிச்சிருந்திருப்போம். அடுத்து வந்துட்டு K வந்துட்டு எப்சிலான் ஈக்குவல் டு காஸ் பைன்னு படுத்தோமா. இப்போ பையோட ஆங்கிள் வச்சுட்டு நம்ம இப்படி ஒரு டயக்ராமில் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்துட்டு ஆங்கிள் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இங்கேருந்து போல்ஸுக்கு ஜீரோஸுக்கு வந்துட்டு லைன் வந்துட்டு ட்ரா பண்ணி இது ரெண்டோட லென்த் இருக்குல்ல இதை தான் போடுவோம். இப்போ இங்கே போல்ஸ் வந்துட்டு நான் 2 எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு CBனா நான் K வந்துட்டு எப்படி எழுதியிருப்பேன்னா அதோட டிஸ்டன்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் C இன்டூ D. போலோட டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன இருந்திருக்கு ஜீரோவோட டிஸ்டன்ஸ் எனக்கு A. ஓகேவா. அடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா போல்ஸுக்குரியதை வந்துட்டு மல்டிபிள் பண்ணி எழுதணும் அந்த டிஸ்டன்ஸ் வச்சு. அடுத்து கீழே வந்துட்டு என்ன ஆகணும் ஜீரோஸ்க்குரியதை வந்துட்டு நம்ம மேக்னிடியூட எடுத்து எழுதணும்னா நம்மளுக்கு வந்துட்டு Kயோட பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இதுதான் வந்துட்டு ஷார்ட் ரீகேப்ஸ் ஆஃப் கான்செப்ட். இப்போ நம்ம வந்துட்டு சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இன்னொன்று வந்துட்டு RH வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0 போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ரூட் லோக்கஸ் வந்துட்டு என்னது ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் இருக்க போல்ஸ் அண்ட் ஜீரோஸை லொக்கேட் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா. இதை நம்ம மறந்துடாதீங்க. இப்போ வந்துட்டு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூனிட்டி ஃபீட்பேக்கு கொடுத்துருக்காங்க G(s) கொடுத்துட்டு இதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க சென்ட்ராய்டும் ஆங்கிள் ஆஃப் அசிம்டோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு நம்மளோட கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் சென்ட்ராய்ட் கண்டுபிடிக்கிறேன். சென்ட்ராய்ட்னா என்னது நம்பர் ஆஃப் ரியல் பார்ட்ஸ் ஆஃப் போல்ஸ் மைனஸ் சமேஷன் ஆஃப் ரியல் பார்ட்ஸ் ஆஃப் ஜீரோஸ் டிவைடட் பை P மைனஸ் இசட்டா. இங்கே வந்துட்டு எனக்கு போல்ஸ் என்ன இருக்குது S ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று இருக்கும். ஸோ 0 இந்த S² + 2S + 2 S² + 2S + 2 ஈக்குவல் டு 0 போட்டோன்னா இதை வந்துட்டு நம்ம எந்த ஃபார்முலாவில் போடணும்னா -b + or - ஸ்கொயர் ரூட் ஆஃப் B² - 4AC டிவைட் பை 2A இந்த ஃபார்முலா போடணும். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருந்துருக்கும்னா +(-1 + or - j அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். ஓகேவா. அடுத்து வந்துட்டு ஜீரோஸ் இங்கே என்ன இருக்குது -2 அப்படின்ட்டுன்னு இருக்குது. ஓகேவா. அப்போ வந்துட்டு மொத்தம் எத்தனை போல்ஸ் இருக்குது 1 3 போல்ஸ் இருக்குது. ஜீரோஸ் 1 இருக்குது. அப்போ P மைனஸ் இசட் நம்மளுக்கு என்னது 3 - 1 which is equal to 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்துருப்போமா. அப்போ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ரியல் பார்ட்ஸ்னால் இந்த 0 இந்த இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 0 - 1 ப்ளஸ் பண்ணிவிட்டு -2 டிவைடட் பை P மைனஸ் இது என்ன பட்டோம் 2ன்னு பார்த்தோமா. அப்போ இதை பண்ணோன்னா என்ன வரும் -2 + 2 டிவைட் பை 2ன்னு வந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு சென்ட்ராய்டு வந்துட்டு என்ன இருக்கும் 0 இருக்குது. 0 ஆப்ஷனில் என்ன இருக்குது ஆப்ஷன் A இல்லைன்னா C-யாக தான் இருக்குது. ஓகேவா. இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர். ஓகேவா. அப்போது -2/3 வராது. ஓகேவா. இப்போ வந்துட்டு அசிம்டோட்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். அசிம்டோட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் π = 2q + 1 ஆஃப் 180 டிகிரி மைனஸ் P மைனஸ் இசட்னு பார்த்தோமா. அப்போ Q வந்துட்டு என்ன பார்த்துப்போம் P மைனஸ் இசட் -1ன்னு பார்த்தோம். அப்போ என்னது 3 -1 -1 அப்போ என்ன வரும் 1. ஓகேவா. அப்போ Q வந்துட்டு என்னது 0 1 1ஓட ஸ்டாப் ஆகிடும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்போ 2 வேல்யூ தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 90 120 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு Qவோட வேல்யூ வந்துட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 180 டிகிரி டிவைட் பை 2ன்னு வந்திருக்கும். நத்திங் பட் 90 டிகிரி. இதே இது வந்துட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 3 × 180 டிகிரி டிவைட் பை 2ன்னு வந்திருக்குமா. அப்போது 3 × 90 டிகிரி வந்திருக்கும். நம்மளுக்கு என்ன வந்திருக்கும் 270 டிகிரியா. அது வந்துட்டு என்னது -90 டிகிரி. ஸோ அப்போ வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் அசிம்டோட்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது +or - 90 டிகிரி. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A 0 and +or - 90 டிகிரி. ஸோ ஃபார்முலாஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஸ்டினை ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். இது எப்போ கேட்ட கொஸ்டின்னா TNPSC 2008 கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா
ரூட் லோக்கஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம், அப்போ என்ன பண்ணுவோம், போல்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஜீரோஸில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே என்ன போல்ஸ் அண்ட் என்ஸ் ஆன் ஜீரோஸ்னு இருக்குது, ஜீரோஸ் அண்ட் என்ஸ் ஆன் போல்ஸ். ஸோ என்ஸ் ஆன் போல்ஸ் இன்ஃபினிட்டி, என்ஸ் ஆன் இன்ஃபினிட்டி வரும், பட் ஸ்டார்ட்ஸ் ஆன் ஜீரோஸ் வராது. ஸோ பியூ சியூ கம்பல்சரியாக வராது. அப்போ ஸ்டார்ட்ஸ் ஃபார் போல்ஸ் கரெக்டாக வரும். என்ஸ் ஆன் இன்ஃபினிட்டி, எப்போ இன்ஃபினிட்டி எண்ட் ஆகும், நம்மளுக்கு ஜீரோ வந்துட்டு பற்றாக்குறையாக இருக்கும்போது தான் வந்துட்டு இன்ஃபினிட்டியில் போய் எண்ட் ஆகும். கரெக்டு தானே? அப்போ வந்துட்டு இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் போல்ஸ் அண்ட் எண்ட்ஸ் ஆன் ஜீரோஸ், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்து வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரூட் லோக்கஸ் ஆஃப் த சிஸ்டம் ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு பிரேக் அவே பாயிண்ட் வந்துட்டு எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரேக் அவே பாயிண்ட்டு இருக்கான்னு பார்த்துப்போம். இங்கே போல்ஸ் என்ன இருக்குது, 0 2 3 இருக்குது. அப்போது 0ல் ஒரு போல், 2 3 -3ல் ஒன்று வந்திருக்குமா. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு போல்ஸ் இருக்கும். ஸோ போல்ஸ் வந்துட்டு அட்ஜசென்ட்டில் இருக்குது. எய்தர் எனக்கு இந்த இடத்துல இருந்திருக்கணும், இல்லைன்னா இந்த இடத்துல இருந்திருக்கணும். இப்போ வந்துட்டு ரூட் லோக்கஸ் எந்த இடத்துல அக்கர் ஆகுதுன்னு பார்த்துப்போம். ஸோ நான் இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணேன்னா எனக்கு ஆட் நம்பரில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆர்எல் பாசிபிள். அடுத்து இந்த பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஆர்எல் நாட் பாசிபிள். இந்த இடத்துல ரூட் லோக்கஸ் இருக்காது. அப்போ இந்த பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்ணால் இந்த இடத்துல எனக்கு ரூட் லோக்கஸ் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ரூட் லோக்கஸ் இருக்கும், இந்த இடத்துல ரூட் லோக்கஸ் இருக்கும். கரெக்டு தானே? இப்போ பிரேக் அவே பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸில் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பிரேக் அவே பாயிண்ட் -4ன்னு இருக்குது, 3க்கு அப்புறம் போயிடுச்சு. ஓகே, இந்த -4னா இந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் அவே பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். பட் அட்ஜஸ்டன்ட் போல்ஸ் இல்லை. ஸோ -4 இந்த ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வராது. அடுத்து வந்துட்டு பாருங்கள், -2.5 இந்த இடத்துல வரும். கரெக்டு தானே? ஸோ இந்த இடத்துல வரும். நம்மளுக்கு வந்துட்டு இது என்னது, இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு ரூட் லோக்கஸ் வந்துட்டு அக்கர் ஆகாது. அடுத்து 0.784. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது வரதுக்கு. கரெக்டு தானே? ஸோ வந்துட்டு இந்த இடத்துல இது சான்சஸ் இருக்குது. ஸோ -0.5 இதுவுமே சான்சஸ் இருக்குது. ஸோ ஏவா இல்லை டிஆன்ட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ k டிவைடட் பை s ஆஃப் s+2 s+3 அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு கேவை வந்துட்டு ஈக்குவல் டு 0 கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா k ஈக்குவல் டு -s ஆஃப் s+2 ஆஃப் s+3 அப்படின்ட்டு நம்ம எழுதியிருப்போம். ஓகேவா? அதாவது 1 + கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் போட்டு எழுதணும். அப்போ இதை எழுதியிருந்தோன்னா s ஆஃப் s+2 ஆஃப் s+3 ப்ளஸ் k ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். அப்போ கேக்கு இந்த பக்கம் கொண்டு போனோன்னா -ஆஃப்னு வரும். அப்போ -s ஆஃப் இதை நான் ஈக்குவேட் பண்ணினா s² ப்ளஸ் 2s + 3s 5s ப்ளஸ் 6ன்னு வரும். அதை நான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு -x³ ப்ளஸ் 5s² ப்ளஸ் 6xன்னு வரும். அப்போ k வந்துட்டு என்னென்ன இருக்கும், -x³ ப்ளஸ் 5s² ப்ளஸ் 6x அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன், dk/ds. அதை நான் பண்ணோன்னா எனக்கு என்ன கிடச்சிருந்துருக்குன்னா மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே என்ன வந்திருக்குன்னா சரி 3s² ப்ளஸ் 10s ப்ளஸ் 6 அப்படின்னு வந்திருக்கும். அப்போது பிரேக்அவே பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல் டு 0 போடுவோமா. அப்போது 3s² ப்ளஸ் 10s ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இதை வந்துட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் -b ப்ளஸ் ஆர் -√b² -4ac டிவைட் பை 2a இது போட்டு கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு s வந்துட்டு என்ன கிடச்சிருந்துருக்குன்னா -0.784 ஒன்று, இன்னொன்று வந்துட்டு -2.548ன்னு கிடச்சிருக்கும். அப்போ ரூட் லோக்கஸ் நம்மளுக்கு எங்கே அக்கறை இருக்குது, இந்த இடத்துல தான் அக்கறை இருக்குது. ஸோ வந்துட்டு ஆப்ஷன் என்னது, டி தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து வந்துட்டு how many number of branches root locus of the equation கொடுத்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பிரான்ச்சஸ் மொத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுவோம், 1 + g of s h of s ஈக்குவல் டு 0ன்னு தானே எழுதுவோம். அப்போ இதிலிருந்து நம்ம g of s h of s எடுத்துக்கணும். அப்போ நம்ம எழுதியிருந்தோன்னா என்ன வந்திருக்கும், இங்கே k டிவைடட் பை சம் டேர்ம்ஸ் ப்ளஸ் 1. இந்த சம் டேர்ம்ஸை தான் நம்ம இங்கே எக்ஸாக நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். அப்போ பார்த்தோன்னா நம்ம இதை எப்படி எழுதியிருப்போம், s ஆஃப் s+2 s+3 ப்ளஸ் k ஆஃப் s+1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருப்போமா. அப்போ இந்த டேர்ம்ஸ் ப்ளஸ் ஆஃப்னா கேக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் வந்துட்டு ஆப்வியஸாக எப்படி வந்திருக்குமா, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இப்படி எழுதியிருப்போம், s+3 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு எழுதியிருப்போமா. ஸோ இந்த இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இப்படி இருந்தால் தான் நம்ம இதை கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ 0 இங்கே வந்துட்டு என்ன இருக்குது, 1 இருக்குது. போல் வந்துட்டு என்ன இருக்குது, நம்மளுக்கு 3 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் ஆப்வியஸாக என்ன வந்திருக்கும், 3 பிரான்ச்சஸ் தான் இருக்குது. ஓகேவா? 3 பிரான்ச்சஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் டெர்மினேட்ஸ் அட் இன்ஃபினிட்டி எத்தனையாக இருக்கும், p - z. அப்போ 3 - 1 2 பிரான்ச் வந்துட்டு இன்ஃபினிட்டியில் முடியும், ஒரு பிரான்ச் வந்துட்டு 0ல் இருக்குது. அதாவது இன்ஃபினிட்டியில் இருக்கிற ஜீரோஸில் போய் முடியும். ஓகேவா? ஸோ இன்ஃபினிட்டி ஜீரோஸை தான் நம்ம வெறும் இன்ஃபினிட்டின்னு டினோட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு சோஃபார் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 4 சம்ஸ் பார்த்தோம்ல, அந்த சம்ஸ் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இந்த சம்ஸ்க்கு நம்ம சோஃபா கேட்டதில்லை, மேபி இந்த தடவை கேட்கலாம், இல்லைனா நம்ம சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே வந்துட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த இதில் எது கரெக்டான ரூட் லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஜீரோஸ் நம்மளுக்கு எங்கே ஃபாலோ ஆகுது, 0 வந்துட்டு 1 - s இருந்துச்சுன்னா ரைட் சைடில் வந்துட்டு இருக்குது, ஜீரோஸ் வந்துட்டு 1ல் இருக்குது, போல்ஸ் வந்துட்டு என்ன இருக்குது, 0வும் இது 3,
ஸோ -3ல் வந்துட்டு நம்மளுக்கு போல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்னா பிரேக்அவே பாயிண்ட்ஸ் இல்லைன்னா வந்துட்டு எதுவுமே வந்துட்டு டச் ஆகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஆப்வியஸாக வராது. ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் வரும். உங்கள் அட்ஜசன்ட் போல்ஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு சொன்னால், போல்ஸ் வந்துட்டு அட்ஜசன்ட் சைட்ஸாக இருந்துச்சுன்னா பிரேக் அவே பாயிண்ட்டு, ஜீரோஸ்னா பிரேக் இன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு அட்ஜசன்ட்டில் இருக்குது, பட் இதை என்ன பண்ணுது, பிரேக் இன் பாயிண்ட்ஸாக வருது. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. அடுத்து வந்துட்டு ஆப்ஷன் பியும் சியும் பார்ப்போம். ஆப்ஷன் பியில் பாருங்கள், இங்கே வந்துட்டு போயிட்டு இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு பிரேக் அவே பாயிண்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ இது வரதுக்கு பாசிபிள் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்க்கலாம், இங்கே போயிட்டு ஒன்று இப்படி வருது, ஒன்று இப்படி வருது. இதுவும் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. பி இல்லைனா சி வரதுக்கு பாசிபிள் இருக்குது. அடுத்து பிரேக் இன் பாயிண்ட்ஸ் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிரேக் இன் பாயிண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஜீரோலேயே இங்கே முடிஞ்சிருது. ரெண்டுமே வந்துட்டு ஒரே ஜீரோவில் முடியாது, கரெக்டு தானே. ஏதாவது ஒரு போல் தான் வந்துட்டு ஜீரோவில் முடிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பிரேக் இன் பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்கல. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல போட்டு பாயிண்டில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு என்னவாக இருந்திருக்கலாம், நம்மளுக்கு பிரேக் இன் பாயிண்ட்ஸாக இருக்கலாம். இந்த இடம் வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருந்திருக்கலாம், பிரேக் அவே பாயிண்ட்ஸாக இருந்திருக்கலாம். ஸோ இதில் தான் வந்துட்டு ரெண்டுமே இதாகுது. ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எய்தர் இந்த போல் இப்படி ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல இப்படி வந்து இப்படி முடிஞ்சிருக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம், இந்த போல் இப்படி ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டியில் இருக்கிறதுல முடிஞ்சுக்கலாம். இல்லையா, இந்த போல் இப்படி வந்து ஜீரோவில் முடிஞ்சுக்கலாம், இது வந்துட்டு இன்ஃபினிட்டியில் போய்க்கலாம். ஸோ இதில் தான் வந்துட்டு பிரேக் இன் பிரேக் அவே பாயிண்ட்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை நீங்கள் வந்துட்டு ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணி செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வந்துச்சா இல்லையான்ட்டுன்னு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். வரலைன்னா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் வந்துட்டு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகேவா. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை.